எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபிக்கிற தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதவிதமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவாராக. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி, உங்களை மேன்மைப்படுத்தும்படி, உங்களை வாழ வைக்கும்படி, உங்களை ஆற்றும்படி, தேற்றும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது மீகா 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி மீட்பார். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி மீட்கிற தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சத்துருக்கள் எனக்கு எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க பிரதர், காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க, காரணமே இல்லாமல் என்னை எதிர்க்கிறாங்க, காரணமே இல்லாமல் வாக்குவாதம் பண்ணுறாங்க, காரணமே இல்லாமல் எனக்கு என்னுடைய வேலையில் பிரச்சனை கொண்டு வரான்னு சொல்லி ஒருவேளை வேலை ஸ்தலத்தை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுகிறத நினைத்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நினைத்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். எல்லா பக்கத்திலும் நீங்கள் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து வருகிறது என்ன? சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவர் விட்டு கொடுக்காமல் உங்களை நீங்களாக்கி மீட்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். காரணம் என்ன? நம் முழு இருதயத்தோடு நாம் அவரை நம்பி இருக்கிறபடினால், நாம் அவரை சார்ந்திருக்கிறபடினால், அவருடைய கரத்தையே நாம் நோக்கி கொண்டிருக்கிறபடினால், நாம் அவரையே நம்பி இருக்கிறபடினால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கலங்காதிருங்கள். இன்றைக்கு அற்புதத்தின் நாளாய் அவர் உங்களுக்கு மாற்றுவார். இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுகிற நாளாய் இந்த நாளை அவர் மாற்றுகிறார். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கி மீட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன சொல்லுகிறது? சகரியா 6:15 சொல்லுகிறது, கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும். எப்பொழுது நிறைவேறும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, எல்லா வார்த்தையும் கேட்க, மனுஷ ஆலோசனைகளை கேட்க, மனுஷனுடைய இதயத்தின் யோசனைகளை கேட்க நம்ம இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். இவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள், இவர் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணவர், இவர் எத்தனையோ காலங்களில் வாழ்ந்தவர், எத்தனையோ ஜெயத்தை பார்த்தவர், இவருடைய ஆலோசனை எடுத்துக்கொள்வோம், இவருடைய ஆலோசனை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி அது அல்ல. முதலாவது நாம் கேட்க வேண்டியது, வாழ்க்கையில் அனுபவத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை கேட்பது எந்த ஒரு தவறும் இல்லை. பிசினஸ்ல வேலையில சக்சஸ் பண்ணக்கூடிய வார்த்தை கேட்பது தவறே கிடையாது, அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அதற்கு எல்லாவற்றுக்கும் முன்பாக கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் நடப்போமே ஆனால் கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். மிக மிக முக்கியம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது. வார்த்தை கேட்கிறோம், அதன்படி நடக்க வேண்டும். இன்றைக்கு ஏதோ ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை நடக்க மாட்டானா, என் பிள்ளையின் வழியே வரமாட்டானா என்று சொல்லி இன்றைக்கு நீங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கர்த்தர் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்து உயர்த்தி கனப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஆச்சரியமான கரம் உடைய பிள்ளைகளை தொடட்டும். ஒரு விசை கூட தொடட்டும் சுவாமி. பலப்படுத்தும், விரும்புவதை கொடுத்து ஆசீர்வதியும், தடைகளெல்லாம் விலகட்டும், ஆச்சரியமாய் நடத்தும். உன்னதமான தேவனுடைய ஷக்கினா மகிமை ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கனப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.